அவர்கிட்ட நாம நிறைய கத்துக்கணும். ஐயா நீங்க உண்மையில எங்களை எப்படி பேசுறதுன்னு சொல்லி தரணும். ஏன்னா கண்டெம்ட் நடவடிக்கை அவர் பேர்ல எடுக்கவே முடியாது. அவர் வக்கீல் வேற. அவருடைய நான் சொல்றேன், நீங்க அவருடைய வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா நானும் வாஞ்சிநாதனும் பேசுறதை விட அதில் அவருடைய கருத்துக்கள் நமக்கான கருத்துக்கள் கூடுதலாகவே இருக்கு என்று கருதுகிறேன். சமீபத்தில் ஒரு வீடியோ, சாதியை கட்டமைத்தது யார் அப்படின்ட்டு நான் சொல்ல போறது இல்லை, அது யாருன்ட்டு. அவரும் என்ன பண்றாரு, மைக்கை விட்டு இப்படி வந்துடுறாரு. ஒருத்தனை கூப்பிட்டு இதை படிடா அப்படிங்கிறாரு. அவன் படிச்சான். மீண்டும் படிடா அப்படின்னாரு. நான் ஏன் சொல்ல தெரியுமா? இத சங் பரிவார் கூட்டம் சுக்கி சிவம் சொன்னான்னு சொல்லும், நான் சொல்லலை. இத சாதியை கட்டமைத்தது யார் நான் இப்ப கூட சொல்ல, அது நான் சொல்ல போறது இல்ல, நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. பாஜக கொடியுடன் முருகன் கோயிலில் சென்று போராட்டம் நடத்துவதை நாம் நிச்சயமாக கேள்வி கேட்கிறோம். அங்க போய் என்ன சொல்றாங்க, எந்த கொடி எடுத்துட்டு போகணும், எடுத்துட்டு கொடி போராட்டமே கோயிலுக்குள்ள நடத்தக்கூடாது, கோயில்ல வழிபாடு மட்டும்தான் இருக்கணும், யாருமே அங்க நடத்தக்கூடாது. நம்ம கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் வெளியே தான் போறாங்க, கோயிலுக்குள்ள போய் நடத்தக்கூடாது. அப்படியே போற பாஜக கொடி எடுத்துட்டு போகணும், முருகப்பெருமானுடைய சேவல் கொடி எடுத்துட்டு போட. நீ பாஜக கொடி எடுத்துட்டு போற? நான் பேச்சுக்காக சொல்றேன், என்னை பொறுத்தவரையில் பண்ணவே கூடாது. பாரத மாதா கி ஜெய் இல்ல, அரோகரால சொல்லணும். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் தலைமை நீதிபதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 பேர் மீடியாவை பார்த்து தலைமை நீதிபதி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அமர்வுகளை வைக்கிறார்னு அவங்க குற்றச்சாட்டு. நான் சொல்ல, எலெக்ஷன் கமிஷன் பேர்ல அவர் என்ன ஞானேஸ்வரா, அவர் பேர்ல மோஷன் மூவ் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்தில். அதே மாதிரி ஸ்பீக்கர் பேர்ல அது வெற்றி பெறாது அவரை சொல்றாங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்ட். அப்போ இப்ப என்ன, இப்போ ஜுடிஷியரி, பியூரோக்ரசி, லெஜிஸ்லேச்சர் எல்லாமே ஒரு சார்பாக இருப்பதாக இன்னைக்கு இருக்கக்கூடியதுதான். இந்த சூழல்ல தான் இந்த புக் இருக்கு. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் என்னை பேச வேண்டும் என்று தொடர் வாஞ்சிநாதன் கூறிய போது நான் மறுத்தேன். நான் இந்த கூட்டத்தில் முக்கியமாக பேசக்கூடிய இருவர், சொல்வேந்தர் சுக்கி சிவம் அவர்கள் ஒரிசாவில் IAS அதிகாரியாக இருந்து, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து, ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்த, அதெல்லாம் முக்கியம் இல்லை, சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி, தமிழ் பண்பாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை, கீழடியை பேசி வரும் ஐயா அவர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்றுதான் நான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, என்ன கேட்டீங்கன்னா, ஐயாவை பற்றி சொல்லணும். அதாவது ஐயா சுக்கி சிவத்தை பற்றி சொல்வேந்தர் அப்படின்றதுக்கு பகுத்தறிவாளர்களும் பொது உடைமை இயக்க தோழர்களும் சொல்ல வேண்டியதை ஆன்மீக மேடையில் இடைவிடாமல் ஆணித்தரமாக அழகியலுடன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் யாரிடத்தில் சொல்ல முடியாதோ அவர்களிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்க வீட்டிலேயே என் ஒய்ஃப் நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க, ஐயா சொல்றதை கேட்பாங்க. அதாவது அவர்கிட்ட நாம நிறைய கத்துக்கணும். ஐயா நீங்க உண்மையில எங்களை எப்படி பேசுறதுன்னு சொல்லி தரணும். ஏன்னா கண்டெம்ட் நடவடிக்கை அவர் பேர்ல எடுக்கவே முடியாது. அவர் வக்கீல் வேற. அவருடைய நான் சொல்றேன், நீங்க அவருடைய வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா நானும் வாஞ்சிநாதனும் பேசுறதை விட அதில் அவருடைய கருத்துக்கள் நமக்கான கருத்துக்கள் கூடுதலாகவே இருக்கு என்று கருதுகிறேன். சமீபத்தில் ஒரு வீடியோ, சாதியை கட்டமைத்தது யார் அப்படின்ட்டு நான் சொல்ல போறது இல்லை, அது யாருன்ட்டு. அவரும் என்ன பண்றாரு, மைக்கை விட்டு இப்படி வந்துடுறாரு. ஒருத்தனை கூப்பிட்டு இதை படிடா அப்படிங்கிறாரு. அவன் படிச்சான். மீண்டும் படிடா அப்படின்னாரு. நான் ஏன் சொல்ல தெரியுமா? இத சங் பரிவார் கூட்டம் சுக்கி சிவம் சொன்னான்னு சொல்லும், நான் சொல்லலை. இத சாதியை கட்டமைத்தது யார் நான் இப்ப கூட சொல்ல, அது நான் சொல்ல போறது இல்லை, நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. இதை யார் சொன்னதுன்னா சாமி விவேகானந்தர் சொன்னார், இவர் சொன்னாருன்ட்டு. யாரு அவரை, யார் சாதியை கட்டமைச்சாருன்ட்டு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மடம் இந்த புத்தகத்தை போட்டுக் கொண்டிருந்தார்கள், இப்போது இந்த பகுதியை நீக்கிவிட்டார்கள். இந்த மாதிரியான தகவல் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் சொன்ன ஒத்துப்பீங்களா? எனக்கு அந்த கருத்து தான். வள்ளலாரை சைவச்சிறைக்குள் அடைக்காதீர்கள். அவர் சொல்றாரு, நான் திருநூறு பூசிப்பேன், ஆனா வள்ளலாருக்கு பூசாதுன்னாரு.
அதனால தான் ஐயா சொல்வேந்தருடைய பேச்சை இங்கே கேட்கணும் அப்படின்றதும், அதே மாதிரி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்து பேச வேண்டிய, அவர்கள் பேசுவது வந்து இதில் சிறப்பாக இருக்கணும். இருந்தாலும் ஒரு மிக சுருக்கமாக ஒரு 10 நிமிடங்கள் இல்லை 15 நிமிடங்களுக்குள்ள நான் பேசி என்னுடைய, அவங்களுக்கு தான் மெயினான ஸ்பீக்கர்ஸ், அவங்க தான், மந்திரி கூட இல்லை, நானே சொல்லிடுறேன், அவங்க 2 பேர் தான் மெயினான ஸ்பீக்கர்ஸ். அதாவது இன்னைக்கு நாம் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு பேசுவதற்கான அடிப்படையான காரணம் சங் பரிவார் வந்து இதை வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. நான்லாம் இதெல்லாம் மறைமுகமாகவே கிடையாது, அவங்க அதை சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்தது போல இங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவையும் மசூதியும் இடிக்கணுங்க. அதில் அரசியல் பண்ணுன்றது தான் அவங்க நோக்கம். என்ன கேட்டால் இல்லைன்னா அது இல்லைன்னு சொன்னால் கார்த்திகை தீபம் சம்பந்தமாக அவங்க பொய் சொல்ல வேண்டியதில்லை. எல்லா மக்களுக்கும் என்ன போய் சொல்கிறாங்க, என்னமோ கார்த்திகை தீபம் ஏற்றாத மாதிரி சொல்கிறாங்க. அப்பா எல்லாரும் கார்த்திகை தீபம் ஏற்றியாச்சு. எங்கே ஏற்றினமோ வருஷா வருஷம் 100 வருஷத்துக்கு மேலாக கார்த்திகை தீபம் முருகன் சன்னதிக்கு நேர் மேலாக இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 70,000 1 லட்சம் பேர் பக்தர்கள் போய் அதை தரிசனம் பண்ணி ஆண்டவனை கும்பிட்டாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தீபம் ஏற்றலை அப்படின்ற ஒரு பொய்யை 3/12/2025 அன்னைக்கு அவங்க சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்க டிசம்பர்லேயே 2024 அதற்கான ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 24 மசூதியில் தர்காவில் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்ட்டு பிரச்சனை ஆக்கி அதில் அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். இதில் என்னன்னா, நான் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், எங்கே வெட்டுறதுன்றதான் பிரச்சனை. அவன் மசூதியில் அவன் தர்காவில் வெட்டுறான், அதில் என்னங்க நமக்கு ஆட்சேபம் இருக்க முடியும்? தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இந்து சாமிகள் கூட நிறைய சாமிகளுக்கு நம்ம முடி வெட்டுற, அதாவது என்ன முடி இறக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஆடு வெட்டுறதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவர்கள் மசூதியில் தர்காவில் வெட்டுறதுக்கு என்ன, எப்படி அதை அவங்க சொல்கிறாங்க? இன்னொருவருடைய வழிபாட்டு உரிமை அது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு அடுக்குமாடி கட்டடம் இருக்குது சென்னையில், 10 மாடி அடுக்கு கட்டடம் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் 3 பேர் இருக்காங்க, 30 பேர், 29 பேர் இந்து, அதுவும் கறி சாப்பிடாதவங்க. இந்துக்கள்லாம் கறி சாப்பிடாத ஒரு 3% இல்லை 2%, இப்போ அவங்களும் சாப்பிட்றாங்க, அது வேற. அவங்க அப்படின்னு வச்சிங்க நீங்கள் பேச்சுக்காக. அதில் ஒருத்தர் மட்டும் இஸ்லாமியர். அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மாமிசம் சமைக்கக்கூடாது, வெளியேந்து வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தர்காவிலும் மசூதியிலும் இது வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்துங்க, அது டிசம்பர் 2024. அப்புறம் ஜனவரி பிப்ரவரி தொடர்ந்து இதை திருப்பரங்குன்றத்தை மையமாக, இப்போ கூட அவங்க தேர்தலில் திருப்பரங்குன்ற தொகுதி கேட்குறாங்க, மதுரையில் 3 தொகுதி கேட்குறாங்க. அது தேர்தலை பற்றி நான் பேசவில்லை, நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் என்னன்னா, 4/2/2025 அன்று முருகப்பெருமான் கோயிலுக்குள் பாஜக கொடியுடன் சென்று போராட்டம் நடத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி வேற யாராச்சும் போராட்டம் நடத்தினா என்ன ஆகும்? அவங்க போராடக்கூடாதுன்னு சொல்லல, பாஜக கொடியுடன் முருகன் கோயிலில் சென்று போராட்டம் நடத்துவதை நாம் நிச்சயமாக கேள்வி கேட்கிறோம். அங்கே போய் என்ன சொல்கிறாங்க, எந்த கொடி எடுத்துகிட்டு போகணும்? கொடி போராட்டமே கோயிலுக்குள்ளே நடத்தக்கூடாது, கோயிலில் வழிபாடு மட்டும்தான் இருக்கணும், யாருமே அங்கே நடத்தக்கூடாது. நம்ம கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ட்டு வெளியே தான் போராடணும், கோயிலுக்குள்ளே போய் நடத்தக்கூடாது. அப்படியே போகிற பாஜக கொடி எடுத்துகிட்டு போகணும், முருகப்பெருமானுடைய சேவல் கொடி எடுத்துகிட்டு போடா. நீ வந்து பாஜக கொடி எடுத்துகிட்டு போகிற? நான் பேச்சுக்காக சொல்கிறேன், என்னை பொறுத்தவரையில் பண்ணவே கூடாது. பாரத மாதா கி ஜெய் இல்ல, அரோகரால சொல்லணும். அப்போ அவங்களுடைய அரசியலை தெளிவாக சொல்றது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம நீதிமன்றத்தை பொறுத்தவரையில், நான் இந்த நீதிமன்றத்தில் இருக்கிற தொட்டு மீதி பேர் அவங்க பேச போகிறதில்லை, நான் சொல்லியே ஆகணும். இன்றைய பத்திரிகையில் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், நான் சொல்லலை, மறுபடியும் ஐயா பாணியிலேயே சொல்கிறேன், நான் சொல்லலை, இதை இன்றைய பத்திரிகை சொல்லுது. நிரவ் மோடிக்காக 2 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் 1 உயர் நீதிமன்ற நீதிபதியும் லண்டன்ல சாட்சி கொடுத்துருக்காங்க. என்ன சாட்சி தெரியுங்களா? இந்தியாவில் ஃபேர் ட்ரையல் சாத்தியம் இல்லை. யார் சொல்றது? 2 உச்ச நீதிமன்ற நீதிபதி, 1 உயர் நீதிமன்ற நீதிபதி
2 செய்தி சொல்றாங்க. ஃபேர் ட்ரையல் சாத்தியம் இல்லை, அதனால அவரை இங்க எக்ஸ்ட்ரடிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கூடுதலாக அங்கே ஒரு ஒரு ஒப்பந்தம் இன்டர்நேஷனல் லெவல்ல, இங்கே இடி சிபிஐ எல்லாம் டார்ச்சர் பண்ணாது அப்படி என்று சொன்னாலும் அவர்களை அரசு கட்டுப்படுத்த இயலாதுன்னு சொல்றாங்க. இது 2 இன்றைய பத்திரிகை தயவு செய்து பாருங்க, லைவ்லாவில் வந்திருக்கு, பத்திரிகையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, நேற்று அல்லது இன்று 2 நாளுக்குள்ளார, இல்லை கூகுளில் தேடினால் கிடைக்கும். இதுதான் இன்றைய பொதுவாக நாம் சொல்லக்கூடிய நிலை. இதில் குறிப்பாக இன்னும் 2-3 செய்தியை சொல்லிட்டு அவங்க பேரை சொல்ல, எந்த நீதிபதின்ற பேரை நான் சொல்ல, 2 உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர். இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை பற்றி 2 செய்திகள் சொல்லணும். ஒன்று, ஜனவரி 2000 இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. 75 ஆண்டு காலத்தில் நம்முடைய சுதந்திரம் பெற்று குடியரசு ஆன பின்னர், உச்ச நீதிமன்றம் வந்ததற்கு பின்னர், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் தலைமை நீதிபதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 பேர் மீடியாவை பார்த்து தலைமை நீதிபதி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அமர்வுகளை வைக்கிறார்னு அவங்க குற்றச்சாட்டினாங்க, நான் சொல்ல. அந்த குற்றச்சாட்டுக்கள்ல அப்போ செல்லமேஸ்வர் அவரை கேட்குறாங்க, ஐயா நீங்கள் வரலாமா? இல்லை என்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பவில்லை என்று குற்றம் சாட்டுவார்கள், எனவே நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது ஒன்று. இப்போ இந்த மாதிரி எந்த நிகழ்வு 75 ஆண்டுகளில் கிடையாது. அப்போல்லாம் கூட நல்லா இருந்தெல்லாம் சொல்ல நான். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. இன்னொன்று, வரலாற்றில் ஓரிரு நேரங்களில் நீதிபதிகள் பேரில் இம்பீச்மெண்ட் மோஷன் வந்தது உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னைக்கு ஒரே நேரத்தில் 3 இம்பீச்மெண்ட் மோஷன் பண்ணிக்காரு. அந்த மாதிரி என்றைக்குமே இல்லை. நம்ம நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் உட்பட அது குறைஞ்சது ராஜ்யசபாவில் 50 எம்பிக்களோ அல்லது லோக்சபாவில் 100 எம்பிக்களோ கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் இருக்கும். அதுக்குள்ளே நான் மீதி போகலை. அப்போ நான் நீதித்துறையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் வந்து இன்னைக்கு இம்பீச்மெண்ட் பாஸ் ஆகுமான்றதல்ல, ஏன்னா 2/3 வேணும். இது ஒரு விவாதம், ஒரு விவாதத்துக்கான வழிவகுக்கிறதுக்காக. ஆனால் இப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை சொல்வதற்கு தான். சரி, நீதிபதிகள் தானே, எலெக்ஷன் கமிஷன் பேரில் அவர் என்ன ஞானேஸ்வரா, அவர் பேரில் மோஷன் மூவ் பண்ணியிருக்காங்க பாராளுமன்றத்தில். அதே மாதிரி ஸ்பீக்கர் பேரில் அது வெற்றி பெறாது, அவரை சொல்கிறாங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்ட். அப்போது இப்போ என்ன, இப்போது ஜுடிஷியரி, பியூரோக்ரசி, லெஜிஸ்லேச்சர் எல்லாமே ஒரு சார்பாக இருப்பதாக இன்னைக்கு இருக்கக்கூடியது தான். இந்த சூழலில் தான் இந்த புக்கு இருக்குது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் இறுதியாக இதை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. என்னென்னா, உங்களுக்கு 3ஆம் தேதி இன்னைக்கு கோயில் நிர்வாகம் உச்சி பிள்ளையார் கோயில் இல்லாமல் தர்கா பக்கத்தில் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஆனால் 3ஆம் தேதி இன்னைக்கு கோயில் நிர்வாகம் போகலை, அவங்க போகலை, அரசும் போகலை. அப்போ 3ஆம் தேதி இன்னைக்கு போகலைன்ன உடனே கண்டெம்ட் அவ்வளோ வேகமாக, எனக்கு தெரிஞ்சு யாருக்கான தெரியும், நான் நீதிமன்றத்தில் இருக்கேன், இங்கே வக்கீல்கள் இருக்கலாம், ஒரு மனு போட்டால், ஒரு கண்டெம்ட் போட்டால் நம்பர் ஆகி வரத்துக்கு எங்கள் கிளையண்ட் வந்து உயிரெடுப்பான். 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும். அதெல்லாம் அன்னைக்கே நம்பர் ஆகுது. 3ஆம் தேதி உத்தரவு, 3ஆம் தேதி அமல்படுத்தலைன்ட்டு 3ஆம் தேதியே நம்பர் ஆகி 6 மணிக்கு எடுக்கப்படுது. அதில் அவர் போய் சிஐஎஸ்ஸை போட போய் ஏற்ற சொல்கிறாரு. போய் யார் மனு போட்டாரோ ராம ரவிக்குமாரும் அவரோட சேர்ந்தவரும் போய் ஏற்ற சொல்கிறாரு. போகிற சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஐஎஸ்எஃப் அவங்கள அனுப்புகிற ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய, ஹைகோர்ட்டுக்கு பாதுகாவலுக்காக சமீப காலமாக இருக்குது, முன்னாடி கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு வந்து பாதுகாவலாக சென்னை தமிழ்நாட்டோட காவல்துறையும் இருக்கிறது, உயர்நீதிமன்றத்தினுடைய காவலர்களும் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸ் சொல்லுது 144 இருக்குங்க, கலெக்டர் போட்டிருக்காரு 144 உத்தரவை, கமிஷனர் போட்டிருக்காரு அந்த 144 உத்தரவை, யாரோ ஒருவர் போட்டிருக்காங்க, எனக்கு அனுமதிக்க மாட்டேன்னா சிஎஸ்எஃப் வந்துடுறாங்க. அடுத்த நாள் 4ஆம் தேதி இன்னைக்கு நீதிபதி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 4ஆம் தேதி மீண்டும் போடுறாரு, 144 உத்தரவு ரத்து பண்ணுறாருங்க. நான் என்ன கேட்குறேன், வரலாற்றில் எந்த நீதிமன்றத்திலேயாவது
ஒரே நாளில் அந்த கோரிக்கை இல்லை. அந்த யார் அந்த 144 போட்டாங்களோ அவங்கள கேட்கல, அவங்ககிட்ட கவுண்டர் கிடையாது. நான் எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, அதே மாதிரி அதே நேரத்தில் கிள்ளியூர் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரியில், அங்கே பைங்குளம் என்ற கிராமத்தில் மயிலாடும்பாறைன்ற ஒரு இடம் இருக்கு. இதே நேரத்தில் நடக்குது அது. அப்போ அங்கே மயிலாடும்பாறையில் அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு. அதுக்கு பேரில் 1981 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஒரு முருகர் சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எம்ஜிஆர் அதை நீக்கிறாரு. அதெல்லாம் வைக்காதீங்க, அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாதுன்றாரு. இப்போது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் இப்போ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ரிமூவ் பண்ண சொல்கிறார். வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. அதிலையும் அந்த வழக்கிலையும் கலெக்டரோட உத்தரவை ரத்து பண்ண சொல்லி கோரிக்கை இல்லை, பிரேயர் இல்லை, ஆனால் அதையும் ரத்து பண்ணுறாரு. நான் என்ன கேட்குறேன், சரிங்க, அந்த நீதி ஜனநாயக சினிமாவுக்கு கிடையாதா? ஜனநாயக சினிமாவில் வேற. அதில் என்ன சொல்லிச்சு, நம்முடைய முதல் அமர்வு இருக்க தலைமை நீதிபதி இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு, சீவத்சவ அமர்வு என்ன சொன்னாங்க, அங்கே கோரிக்கை இல்லாத போது நீதிபதி ஆஷா அவர்கள் ரத்து பண்ணி விட்டார். அதை ரத்து பண்ணிட்டாங்க. அது பிரேயர் இல்லை, ரிட் பெட்டிஷன்ல இருந்தாங்க. அது இல்லாமல் அதை பற்றி கேட்க கூட இல்லை, போதிய வாய்ப்பு தரலன்னாங்க. இவர் தெரிய கூட தெரியும், அதர் சைட் சாக்காய் நிற்பான். 144 கோஷ் பண்ணுறது, கலெக்டர் ஆஃபீஸர் கோஷ் பண்ணுறதெல்லாம். எனவே இன்றைய இந்த சூழல் இருக்கு பாருங்க. இதில் இந்த புத்தகம் அவர் சொன்ன மாதிரி 1923 தீர்ப்பில் இருந்து, அதில் 1000 ஆண்டு கால இந்த வரலாற்றில் இருந்து, குறிப்பாக 1923 வழங்கிய மிக முக்கியமான தீர்ப்பு, ராம ஐயருடைய தீர்ப்பு, சப்கோர்ட் ஜட்ஜாக இருந்து கொடுத்த அந்த தீர்ப்பிலே யார் யாருக்கு எந்தெந்த பகுதி சொந்தம்லாம் இருக்கு அதை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லியிருக்காரு. இதை ஒரு உண்மையை பதிவு செய்கிறாங்க, ஒரு ஆவணப்பதிவு. இன்னும் 50 ஆண்டுகள் போனால் அது இல்லை தெரியா. இப்போ பாபர் மசூதி இடிப்பு பற்றிய தீர்ப்பு இருக்கே, அது ஒரு ஆவணப்பதிவு, அவருடைய முக்கியமான ஆவணப்பதிவு. என்ன, நம்ம உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் நம்ம இதில் யாரையுமே அவருக்கு விட்டு வைக்கல. நியாயமாக சொல்லி ஈவன் அரசை கூட அவர்கள் அதை அரசுன்னு அரசல்ல, இங்கே இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் இருக்கு பாருங்க, அது எப்படி காவிமயமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும், தோழர் ஜி ராமகிருஷ்ணன் பேசும்போது மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது, படுகொலை 30/1 இன்னைக்கு பேசுறாரு, ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடி. நீ மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது, மகாத்மா காந்தியை பற்றி தான் பேசணும், கோட்சேவை பேசக்கூடாது. மகாத்மா காந்தி கொலை செய்யப்பட்ட நாளில் மகாத்மா காந்தியை பேசு, கோட்சேவை பேசக்கூடாது, அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டார். அது மாதிரியாக திருப்பரங்குன்றத்தில் எப்படி அரசு இயந்திரம் கூட எப்படி காவிமயமாக்கப்பட்டிருக்கு என்பதை நீ ஆராய்ச்சி செஞ்சாலும் இருக்கின்றதை அவர் பல உதாரணங்களின் மூலம் அவர் தெளிவாக அவர் எடுத்து சொல்றாரு. எனவே அதை நீங்கள் அனைவரும் படிக்கணும். குறிப்பாக அடுத்து பேசக்கூடிய 2 சிறப்பு பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்கணும். நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம்.